டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன் செட்டை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வியூவர்ஸ்க்கு எனது இதயம் கனிந்த பொங்கல் தைத்திரனா நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளில் பொங்கல் பொங்குவதைப் போல் உங்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்க நான் இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த டிஎன் செட்டை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த டிஎன் செட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். டெண்டர் நோட்டிஃபிகேஷன். அந்த டெண்டர் நோட்டிஃபிகேஷனில் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி தான் இந்த டிஎன் செட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டிஎன் செட் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு த சிபிடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு நியூஸ் நீங்கள் கிடச்சிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான ஸ்லட் தகுதி தேர்வை நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதுவும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த தேர்வு முதன்முறையாக கணினி வழி தேர்வாக நடத்தப்படுகிறது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறோம். இதுதான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைமாக டிஎன் செட்டை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண போகிறோம். கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட், அதாவது நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட், தேசிய தகுதி தேர்வு அல்லது ஸ்லட், மாநில தகுதி தேர்வு ஆகியவற்றை தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் இந்தியா முழுவதும் எந்த பல்கலைக்கழகத்திலும் அல்லது கல்லூரியிலும் உதவி பேராசிரியர் பணியாகணும். ஸ்லட் தேர்வு தேர்ச்சி பெற்றோர் அந்த மாநிலத்தில் மட்டுமே பணிப்பு. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த ஸ்லட் எக்ஸாம் எதுக்காக அப்படின்றது அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். ஸ்லட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். அந்த வகையில் தமிழகத்தில் நடத்தப்படும் ஸ்லட் தேர்வில் தேர்ச்சி பெறும் பொழுது தமிழக பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் ஆகலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் குவாலிஃபைடு ஆகும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்லேயும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப்பாயிண்ட் ஆகலாம். ஸ்லட் தேர்வு நடத்தும் பொறுப்பு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு 3 ஆண்டுகள் நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லட் எக்ஸாமை நோடல் ஏஜென்சியை ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அது 3 இயர்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2015 2018 வைக்கிறோம் கொடைக்கானல் மதர் தெரேசா யூனிவர்சிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 16, 17, 18 3 இயராக ஸ்லட் எக்ஸாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் அதுக்கப்புறம் இந்த 2018 2023 இந்த 5 வருஷமாக எந்த எக்ஸாமுமே நடத்தலை. இந்நிலையில் 2024 முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஸ்லட் தேர்வு நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழக அரசு அனுமதி உண்டு. அதாவது பார்த்திங்கன்னா 2024 27 வரைக்கும் இந்த 3 இயர்ஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஸ்லட் எக்ஸாம் நடத்த மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஸ்லட் தேர்வு நடத்துவதற்கான ஆரம்பகட்ட பணிகளை பல்கலைக்கழகம் தொடங்கியுள்ளது. யூஜிசி நெட் தேர்வை போன்றே ஸ்லட் தேர்வையும் கணினி வழியில் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளி, அதாவது டெண்டர், இந்த டெண்டர் நோட்டீஸ் தான் நாங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த டெண்டருக்கான ஒப்பந்த புள்ளி கோரியிருக்காங்க. ஸ்லட் தேர்வை ஆன்லைன் நடத்தும் நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணி பிப்ரவரி 1 வாரத்தில் முடிவடையும். அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எந்த ஒரு ஏஜென்சி நடத்த போகிறாங்க அப்படின்றது சென்னை மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் இந்த ஸ்லட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இது முக்கியமான ஒரு அப்டேட். பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச், ஏன்னா பிப்ரவரி எண்ட் மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கான தேதி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேசியம் நடத்தப்படும் நெட் தேர்வுக்கான அதே கல்வி தகுதி, மதிப்பெண் தகுதி, வயது வரம்பு முறைகள் ஸ்லட் தேர்வுகளும் பின்பற்றப்படும். அதாவது நெட் எக்ஸாமில் என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷனோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்படி நெட் தேர்வு ஆண்டுக்கு 2 முறை ஜூன், டிசம்பர் நடத்தப்படுது, அதே மாதிரி ஸ்லட் தேர்வையும் ஆண்டுக்கு 2 முறை நடத்த வேண்டும் என முதுகலை படத்தை வலியுறுத்தணும். அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் இயர்லி 2 நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய சேனல் வழியும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம். அதனால் இது பற்றி இந்த டிஎன் செட் 2024 பற்றி ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில்டு அப்டேட் இன்றைக்கி நமக்கு ப்ரெஸ் நியூஸில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த
டிஎன் செட்டை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டிஎன் செட்டை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப குயிக்காக வேணும் அப்படின்னா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருங்க. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன் செட் பற்றி ஃபர்தராக ஒவ்வொரு அப்டேட்டும் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.